guys, welcome to Kicha Vlogger. இன்னைக்கு நாம எங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் பிரியாணி ட்ரை பண்ணலாம் தான் வந்தோம். நைட் பிரியாணினா மிட் நைட் பிரியாணி இல்லைங்க. ஒரு டின்னர் டைம்ல ஒரு 7 மணில இருந்து ஒரு 11 மணி வரையில இருக்கக்கூடிய கடை. இந்த கடை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து இங்க பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த கடையோட ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மின்ட் சில்லி, அதுக்கப்புறமேட்டு சில்லி சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரெட்டா தான் இருக்கும். இங்க வந்து மின்ட் சில்லின்னு ஒரு ஐட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நைட் பிரியாணி அப்படின்னா எவ்வளவு ஒரு காஸ்ட் அதிகமா இருக்குமா அப்படின்லாம் இல்லைங்க. ஒரு லோ பட்ஜெட்ல வந்து ஒரு ஒர்த்தான பிரியாணி. இங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க. அது இல்லாம இந்த இடம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் காவேரி வீதியில அல்லமீன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இந்த கடை வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க. வாங்க பிரியாணி ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறோம். வாங்க. வாவ், சாரி ப்ரோ. பிரியாணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஒர்த்தான குவான்டிட்டி. அது மட்டும் இல்லாமல் லெக் பீஸோட இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும், ஒரு 70 ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான பிரியாணி. சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நார்மல் பாஸ்மதி அரிசியில் இல்லை, நார்மல் அரிசி தான், நார்மல் அரிசியில் தான் போட்டிருக்காங்க. நல்லா பிரியாணி நல்லா உதிரியாக இருக்குது. சரி எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறோம். நல்லா இருக்குது. நல்லா வந்து ஸ்பைஸியாக, அதெல்லாம் ரொம்ப ஸ்பைசி கிடையாது, நார்மலாக ஸ்பைஸியாக அந்த மசாலாஸ்லாம் ஆட் ஆகி நல்லா ஒரு பல்காக குக் ஆகிருக்குல்ல, அதனால் அதோட ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்குது. நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன் பீஸை அப்படியே வச்சு வேறு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. 2014 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இப்போ 2024 கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து நைட்டு மட்டும்தான் பிரியாணி. டே டைம்ஸில் கிடையாது, எல்லா நாளுமே வந்து இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 11 மணி வரைக்குமே தராங்க. அது இல்லாமல் ஃபேமிலி கூட்டம் தான் நிறைய வருது. பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே பின்னாடி குழந்தைகளோடலாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நைட் பிரியாணி. ரொம்பவே ஈரோட்டில் வந்து இந்த அளவு ஒரு கடை இருக்குன்னு சொல்லுறது எனக்கே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே வந்து ட்ரை பண்ணுறேன். பிரியாணி ஒர்த்தாக தான் இருக்குது. பிரியாணி வந்து காஸ்ட் கம்மின்னு சொல்லிட்டு குறை சொல்லவே முடியாது. பிரியாணி செம ஒர்த்து, ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு. அது இல்லாமல் இங்கே ஒரு ஐட்டம் என்ன தராங்க, மின்ட்டு சில்லி தான். மின்ட்டு சில்லி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து நார்மல் சில்லி சாப்பிட்ருக்கேன், நிறைய கடையில் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து மின்ட்டு சில்லி தராங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கடையை. அது வந்து மெயின் டிஷ்ஷாக வந்து இங்கே அதிகமாக தந்துட்டு இருக்காங்க. பிரியாணி தவிர்த்து நெக்ஸ்ட் அதுதான் மின்ட்டு சில்லி தான். அது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்து ஃபைனலி எதிர்பார்த்த மின்ட்டு சில்லி வந்து விட்டது. பாருங்க, கிரீன் சில்லி. அப்படியே இந்த சாட் மசாலா போட்டிருக்காங்க. அப்படியே இந்த சிக்கனில் வந்து அந்த மின்ட் வந்து ஃப்ளேவர் இறங்கி, அது போக அந்த சாட் மசாலா போடவும் அப்படியே எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆகிடுச்சு. நாக் அவுட் பண்ணிடுச்சு நாக்கியே. சில்லியை கொஞ்சம் எடுத்து ஆனியனை வச்சு அப்படியே அந்த பிரியாணியோட அப்படியே சேர்த்து. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வீட்டிலேருந்து தான் நிறைய பேர் வராங்க. லேடிஸு வீட்டுக்கு தான் அதிகமாக பார்சல் போகுது. அதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க தான் நிறையா வந்து நைட்டு ஒரு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து நீட்டாக வந்து சாப்பிட்டு போகிறாங்க. பிரியாணி, அது சின்ன சின்ன லெக் பீஸு, லாலிபப்பு, அதுமாரி இதில் விட கோழி ஈரல் வந்து தனியாக போட்டு தராங்க. வந்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள்ஸு சேர்லாம் போட்டிருக்காங்க. அதுபோல் நீட்டாக வந்து ஃபேமிலியோடு வந்தோம்னா நல்லா நீட்டாக உட்காந்து சாப்பிட்டு போகலாம். நான் ட்ரை பண்ணியே ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய சாப்பிட்ருவோம். அது வந்து இந்த கடை கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்னால் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. எல்லோரும் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. மக்களை ஒரு வழியாக வந்து வீடியோ எண்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு எனக்கு பயங்கர பசி ஆயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக இன்னொரு பிரியாணி வாங்கி கட்ட போகிறேன். அதனால் வந்துட்டு மறுபடியும் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்கிற பாருங்க. நம்ம கருங்கல்பாளையம் காவேரி வீதியில் அல்லமீன் மெட்ரிக் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நைட் டைமில் வந்து நம்ம ஈரோடு மக்களோ இல்லை நம்ம பள்ளிப்பாளையத்து மக்களோ நைட் டைமில் வந்து ஒரு பிரியாணி ட்ரை பண்ணணும், ஒரு சுட பிரியாணி சில்லி சிக்கனோட ஒரு நைட்டு ஒரு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த கடை வந்து செம்ம ஸ்பாட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னால் கண்டிப்பாக வந்து இந்த மின்ட்டு சில்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணுறேன். மறக்காமல் கிச்சா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ, பாய்.